ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அதிர்ஷ்டம் தரும் 11வது நட்சத்திரம். இப்போ நான் இதுக்கு முன்னால் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதில் 11வது நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரத்துக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குது, ஒரு பணக்கார அந்தஸ்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது எல்லாரும் பார்த்துட்டு எனக்கு 11வது நட்சத்திரத்தை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ஈஸி. உங்கள் ஜென்ம நட்சத்திரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சால், இப்போ நட்சத்திரங்கிறது சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியும். ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து என்ன 11வது நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் வருதோ அதுதான் உங்களுடைய 11வது நட்சத்திரம். அது கூகுளில் கூட போட்டு பார்த்தா தெரியும். எதில் நட்சத்திரங்களை பார்த்தாலே வரிசையில் தெரியும். ஆனால் இதையே எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. நானும் இந்த பதிவு போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால சரி, இந்த பதிவில் இப்போ ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரத்துக்கும் 11வது நட்சத்திரத்தை நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த 11வது நட்சத்திரத்தை பயன்படுத்தும் போது அதில் இந்த 11வது நட்சத்திரம் அப்படின்னா இது ஒரு இந்த உங்கள் நட்சத்திரத்துக்கு 11வது நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும். ஆனால் சில பேருக்கு அன்றைக்கி கஷ்டம் ஏதாவது நடந்ததுன்னா அது அவங்க ஜாதகத்தில் அவயோகராக இருக்கும். அவயோகர் நட்சத்திரத்தில் இருந்தால் நிச்சயமாக அன்றைக்கி ஏதாவது பிரச்சனை கொடுக்கும். அதுவே அவங்களுக்கு யோகரோட நட்சத்திரமோ அல்லது கரணநாதன் நட்சத்திரமோ இருந்தால் நல்ல பலன் கொடுக்கும். இந்த 11வது நட்சத்திரங்கிறது பெரும்பாலும் யாருக்கும் அவயோகராக அது அமையாது. ஜாதகத்தில் அந்த ஜாதகம் பார்க்கும்போது தெரியும் அது அவயோகர் நட்சத்திரமா அப்படின்னு. அதனால தான் நட்சத்திரங்களை நம்ம பயன்படுத்தும் போது அந்த நட்சத்திர நாளில் நல்ல விஷயங்கள்லாம் செய்யும்போது அந்த நட்சத்திரம் ஜாதகப்படி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். பொதுவாக நட்சத்திர வரிசையில் பார்த்திங்கன்னா 2வது நட்சத்திரம், 11வது நட்சத்திரம், 20வது நட்சத்திரம் இதெல்லாம் பணம் சம்பந்தப்பட்ட ஒரு நட்சத்திரமாக வரும். இப்போ இந்த நட்சத்திரங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவயோகர் நட்சத்திரமாக இந்த நட்சத்திரங்களாக இது வந்ததுன்னா இதை பயன்படுத்தக்கூடாது, அவ்வளோதான். ஏன்னா இந்த நட்சத்திரத்தில் அவயோகம் நடக்கும். அவயோக நட்சத்திரத்துக்கு பெரும்பாலும் இருக்காது. ஏன்னா அவயோக நட்சத்திரமாக யாருக்காவது ரேராக தான் இருக்கும். அதே போல் நீங்கள் இந்த இது சந்திராஷ்டமம் வரும்போது பார்த்திங்கன்னா சில பேருக்கு சந்திராஷ்டம நாளில் ஒரு அதிர்ஷ்டம் ஏதாவது நல்ல செய்தி கிடைக்கும், நல்ல விஷயம் நடந்துகிட்ருக்கும், பணம்லாம் கிடைக்கும். அது என்னன்னு பார்த்திங்கன்னா சந்திராஷ்டம நாளில் வரக்கூடிய நட்சத்திரம், சந்திராஷ்டமத்தை தரக்கூடிய அந்த 17வது நட்சத்திரம் அவருக்கு கரணநாதனாக தான் இருப்பார். அதனால அந்த நேரத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும். இதை எல்லோரும் செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்கும். அதே போல் நட்சத்திர வரிசையில் 7வது நட்சத்திரத்தை வதை நட்சத்திரம்போம். கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம்போம். அதுவே கரணநாதன் நட்சத்திரமாக இருந்தால் அன்னைக்கு மிகப்பெரிய யோகங்களை கொடுத்துரும். அது செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும், பொதுவாக பேசிடக்கூடாது. இது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா நட்சத்திரங்களை பற்றி விஷயங்களில் மிக நல்ல ஒரு பலனெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த இதை நான் சொல்லிடுறேன். அஸ்வினியிலேருந்து ரேவதி வரையும் 27 நட்சத்திரத்துக்கும் 11வது நட்சத்திரமாக என்ன வருங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லிடுறேன். முதல் நட்சத்திரம் அஸ்வினிக்கு 11வது நட்சத்திரம் பூரம். இதுக்கடுத்து 2வது நட்சத்திரமாக வரக்கூடிய பரணிக்கு உத்திரம் நட்சத்திரம், கிருத்திகைக்கு அஸ்தம் நட்சத்திரம், ரோஹிணிக்கு சித்திரை நட்சத்திரம், மிருகசீரிஷத்துக்கு சுவாதி நட்சத்திரம், திருவாதிரைக்கு விசாகம், புனர்பூசத்துக்கு அனுசம், பூச நட்சத்திரத்துக்கு கேட்டை, ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு மூலம்,
மகம் நட்சத்திரத்துக்கு பூராடம், பூரம் நட்சத்திரத்துக்கு உத்திராடம், உத்திரம் நட்சத்திரத்துக்கு திருவோணம், அஸ்தம் நட்சத்திரத்துக்கு அவிட்டம், சித்திரை நட்சத்திரத்துக்கு சதயம், சுவாதி நட்சத்திரத்துக்கு பூரட்டாதி, விசாகம் நட்சத்திரத்துக்கு உத்திரட்டாதி, அனுஷம் நட்சத்திரத்துக்கு ரேவதி, கேட்டை நட்சத்திரத்துக்கு அஸ்வினி, மூலம் நட்சத்திரத்துக்கு பரணி, பூராடம் நட்சத்திரத்துக்கு கிருத்திகை, உத்திராடம் நட்சத்திரத்துக்கு ரோகிணி, திருவோணம் நட்சத்திரத்துக்கு மிருகசிரிஷம், அவிட்டம் நட்சத்திரத்துக்கு திருவாதிரை, சதயம் நட்சத்திரத்துக்கு புனர்பூசம், பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு பூசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஆயில்யம், ரேவதி நட்சத்திரத்துக்கு மகம். இப்போ நான் 27 நட்சத்திரத்துக்கும் சொல்லியிருக்கேன். 11வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் அது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லியிருக்கேன். அதே சமயத்தில் அந்த 11வது நட்சத்திரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரணுன்னா அது அவயோகர் நட்சத்திரமாக இருக்கக்கூடாதுங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் அவயோகர்னு ஒருத்தர் இருப்பார், யோகர்னு இருக்காருன்னா அவயோகரும் இருப்பார். அது கரணநாதன் நட்சத்திரமாகவும் யோக நட்சத்திரமாகவும் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதுவே அவயோகர் நட்சத்திரம்னா உங்களுக்கு பலன் சரியாக இருக்காது, ஏதாவது பாதிப்பை கொடுக்கும். அதனால் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தில் எது அவயோகர் யோகரை தெரிஞ்சுக்கிட்டு இந்த 11வது நட்சத்திரத்தில் நீங்கள் நல்ல விஷயங்கள் செய்யலாம். ஏன்னா சுப காரியங்கள் செய்யலாம். நிறைய பேர் லாட்டரி அதிர்ஷ்டம், லாட்ரி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதுக்கும் இதை பயன்படுத்தலாம். எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும், சொத்து வாங்கிறதுக்கு, இடம் வாங்கிறதுக்கு, நல்ல விஷயம் பேசுகிறதுக்கு, உங்களுக்கு நல்ல செய்தி வர்றதுக்கு, ஒரு அப்ளிகேஷன் போடுறதுக்கு, உங்களுக்கு நடக்க வேண்டிய எந்த நல்ல விஷயமாக இருந்தாலும் இந்த 11வது நட்சத்திரத்தை பயன்படுத்தலாம். அது உங்களுக்கு நல்ல பலனை தான் தரும். ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது பல கோடி கடன்லாம் வச்சுக்கிட்டு இந்த 11வது நட்சத்திரத்தை பயன்படுத்தி லாட்ரி சீட்டு வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பல கோடி கடனுக்கு எத்தனையோ வழி அவங்க இருக்கும். அதை மாதிரி செஞ்சு அந்த ப்ராக்டிக்கலாக கடனை எப்படி கட்டுறது அப்படிங்கிறத பார்க்கணும். அதை விட்டுட்டு இந்த நட்சத்திரத்தில் லாட்ரி சீட்டு வாங்கி கடனை கட்டுறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதெல்லாம் தவறான விஷயங்கள். பொதுவாக எல்லாமே வாழ்க்கையில் குறுக்கு வழியில் சிந்திக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி நட்சத்திரங்களை பயன்படுத்தினா எவ்வளோ நல்ல விஷயங்கள் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கோம். நம்ம 27 நட்சத்திரத்துக்கும் நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். ஏன்னா இந்த 27 நட்சத்திரத்தில் உங்களுக்கு எது எது நல்ல உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு நல்ல பலன்கள் கொடுக்குமோ அந்த நாட்களில் நல்ல விஷயங்கள் செஞ்சால் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அதில் ஒன்று தான் இந்த 11வது நட்சத்திரத்தை நான் சொல்லியிருக்கேன். இந்த 11வது நட்சத்திரத்துக்கு நான் படம் போடையிலே கூட விநாயகர் அவர் தும்பிக்கையில் காட்டுற மாதிரியே காட்டியிருக்கேன். அதனால் இது ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக உங்களுக்கு உண்டாகும். யூஸ் பண்ணலாம். இந்த நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யலாம். நீங்கள் எதிர்பார்க்குற சில நல்ல விஷயங்களை இதில் நடத்தலாம். எப்படி பயன்படுத்துறது, என்ன பயன்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாங்க. அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு பயன்படுத்தணும். பயன்படுத்துறதுன்னா எப்படின்னு கேட்குறாங்க. நட்சத்திரத்தை பயன்படுத்துறதுனா நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் என்ன விஷயங்கள் செய்யணுமோ
உங்களுக்கு ஃபேவரேட்டாக இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 27 நட்சத்திரத்தில் 11வது நட்சத்திரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்கிறேன். அன்னைக்கு செய்யணும். அது மாதிரி இந்த நட்சத்திரங்களில் நிறைய ரகசியங்கள்லாம் இருக்குது. அது அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்லிகிட்டே வரேன். இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறது இந்த 11வது நட்சத்திரத்தை நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் இப்போ இந்த பதிவில் நான் இதை போட்டிருக்கேன். நீங்கள் தெளிவாக கேட்டுட்டு உங்களுக்கு 11வது நட்சத்திரமாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு எது வரும் அப்படின்னு பார்த்து இது பண்ணுங்கள். ஏன்னா நான் எவ்வளோ தான் தெளிவாக போட்டாலும் ஏடா கூடமான கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. லக்னத்துக்கா ராசிக்கான்லாம் கேட்குறாங்க. நான் சொல்கிறது நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன், நட்சத்திர அடிப்படையில் சொல்கிறேன். நட்சத்திரத்துக்குன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து எந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறேன். அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க, நல்ல பலன் உண்டாகும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நட்சத்திரங்கள் வழியாக தான் நம்மளுக்கு பலன்களே நடந்துகிட்டு இருக்கு. தினசரி பலன்கள்லாம் சொல்லுவாங்க, ஆனால் அதை எல்லோரும் கேலி பண்ணுறாங்க. ஆமாம், அது ஒரு மனுஷனுக்கு அது சரியாக வராது தான். இருந்தாலும் அது நட்சத்திர அடிப்படையில் சொல்லும்போது அதில் உள்ள ஏதோ ஒரு உண்மை இருக்கும். ஏன்னா நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரத்துலேயும் அந்த தினசரி பலன்கள் சொல்லும்போது அதில் பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரத்தை வச்சு தான் அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் வருதோ அதோட பலன்கள் தான் அந்த ஜாதகருக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். அதில் மாற்றம் இருக்காது. ஏன்னா இப்போ சந்திராஷ்டமம் வரதை நம்புறீங்களா? சந்திராஷ்டமங்கிறது தனியாக அதுக்குன்னு ஒரு நாளாக இருக்குது. உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரமாக எந்த நட்சத்திரம் வருதோ அது சந்திராஷ்டமம். அன்னைக்கு ஜாதகத்தையே நம்பாதவங்க கூட அந்த சந்திராஷ்டமத்தை நம்புவாங்க. ஏன்னா அன்னைக்கு ஏதாவது தடை வரும், வீண் விரயம் வரும், கஷ்டங்கள் வரும். அப்போ புரிஞ்சுக்குவாங்க. அப்போ சந்திராஷ்டமம் நடக்குதுங்கையில் ஒவ்வொரு நட்சத்திரமும் பலன் கொடுத்துக்கிட்டு தானே இருக்குது. 2வது நட்சத்திரம்னா என்ன, 3வது நட்சத்திரத்துக்கு என்ன பலன், 4வது நட்சத்திரத்துக்கு என்ன பலன், இப்படி வரிசையாக வந்துக்கிட்டு தானே இருக்குது. இந்த சந்திராஷ்டமத்தை மட்டும் நம்புகிறாங்க நிறைய பேர். சந்திராஷ்டமம் அன்னைக்கு இது செய்யக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது, ஏதாவது வீடு இடம் வாங்கக்கூடாது, அதே போல் பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்க மாட்டாங்க. எந்த ஒரு நல்ல சுப காரியங்களும் அன்றைக்கி செய்ய மாட்டாங்க, சந்திராஷ்டமம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு. அதே போல் தாங்க எல்லா நட்சத்திரத்துக்கும் இருக்குது. நல்லதும் இருக்கும், கெட்டதும் வரும். ஒவ்வொரு 27 நட்சத்திரமும் உங்களுக்கு ஒவ்வொரு பலனை தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம். அதுபோல் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.